அனைவருக்கும் வணக்கம். தமிழால் வெல்வோம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம டெட், டிஆர்பி, குரூப் 1, 2, 3, 4 எது ஆனாலும் சரி நமக்கு தமிழ் பாடம் ரொம்ப முக்கியமானது. அதனால் நம்ம இப்போது இந்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் உள்ளதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். லைன் பை லைனாக நான் ஒன் வேர்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 6ஆம் வகுப்பு தமிழில் இன்ப தமிழ் பாடத்தை நம்ம எடுத்திருக்கோம். அதனுடைய இன்ப தமிழினுடைய ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இன்ப தமிழினுடைய ஆசிரியர் பாரதிதாசன், அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இவருடைய பாடல்களில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்கள் இவருடைய பாடல்களில் இருக்குது. இவருடைய சிறப்பு பெயர்கள் சொல்லி பார்க்குறப்ப புரட்சி கவி, பாவேந்தர் அப்படின்லாம் போற்றப்படுகிறார். இவருடைய சிறப்பு பெயர்களாக புரட்சி கவிஞர், பாவேந்தர், இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். சரி, இந்த பாடல்ல இருந்து அதில் முக்கியமான சொல்லினுடைய பொருள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு விளைச்சல், சமூகம் மக்கள் குழு. அப்போது இன்பத்தமிழ் பாடத்தில் ரொம்ப நீங்கள் முக்கியமாக ஞாபகத்தில் வைக்க வேண்டியது அவருடைய இயற்பெயர் ஆசிரியர் பாரதிதாசன், அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அவருடைய பாடல்களில் பெண் கல்வியை பற்றி, கைம்பெண் மறுமணம் அதாவது விதவைகளினுடைய மறுமணம் பற்றி, பொதுவுடைமை பற்றி, பகுத்தறிவு சிந்தனைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. இவரை நம்ம புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் என்றும் போற்றுகிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தமிழ் கும்மி. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னாச்சுன்னா பெருஞ்சித்திரனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த பெருஞ்சித்திரனாருடைய பாடல் நமக்கு 10ஆம் வகுப்புலையும் இடம்பெற்றிருக்கு. இவருடைய இயற்பெயர் மாணிக்கம். இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. இவர் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இது எல்லாமே இவருடைய பாடல்கள். நம்ம 6ஆம் வகுப்புலையும் பெருஞ்சித்திரனாருடைய பாடல் நமக்கு இருக்குது தமிழ் கும்மி. 10ஆம் வகுப்புலையும் நமக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய பாடல் அன்னை மொழியே இடம்பெற்றிருக்கு. இவருடைய இதழ்கள்னு சொல்லி பார்க்குறப்ப தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இதெல்லாம் இவருடைய இதழ்கள். இந்த இதழ்கள்லாம் இவர் பணியாற்றியிருக்காரு. அப்புறம் இந்த பாடலுடைய சொல்லையும் பொருளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆழி பெருக்கு, ஆழி அப்படின்னாலே கடல், கடல்கோள். ஆழி பெருக்குன்னா கடல்கோள். மேதினி உலகம், மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை. இது எல்லாமே இந்த பாடலுடைய சொல்லும் பொருளும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வளர்தமிழ். இது ஒரு உரைநடை பகுதி, வளர்தமிழ். இப்போ இதில் நம்ம மூத்த மொழி அப்படிங்கிறதுக்கு கீழே யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடல் வரிக்கு சொந்தக்காரர் யாருன்னா பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே என்னும் பாடல் வரிக்கு சொந்தக்காரர் யாரு? பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்னும் பாடல் வரிக்கு உரிமை உடையவர் பாரதியார். இதை நம்ம மூத்த மொழிங்கிற உரை பற்றியில் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வளமை மொழி. இப்போ இதில் நமக்கு தொல்காப்பியம் தான் நமக்கு தமிழில் தோன்றிய, நமக்கு கிடைத்த, தமிழில் தோன்றிய இல்லை, நமக்கு தமிழில் கிடைத்த மிக பழமையான நூல். ஏன்னா அகத்தியம் தான் நமக்கு தமிழில் கிடைத்த தோன்றிய முதல் இலக்கண நூல்னு சொல்லுவாங்க. அது நமக்கு முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிறதுனால தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல். அடுத்ததான் நம்முடைய தமிழ் மொழியானது தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள் மிகுந்தது நம்முடைய தமிழ்மொழி. தொல்காப்பியத்துக்கு அடுத்ததாக நமக்கு நன்னூல் நமக்கு மிகச் சிறப்பான ஒரு இலக்கிய நூலாக திகழ்கிறது. அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது 8 தொகை 10 பாட்டு போன்ற சங்க இலக்கியங்களை கொண்டது. 8 தொகை 10 பாட்டு இது சங்க இலக்கியங்களை கொண்டது. அடுத்தது திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்களை கொண்டது நம்முடைய தமிழ் மொழி. தொல்காப்பியம் நமக்கு மிக பழமையான இலக்கண நூல். தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள் மிகுந்தது நம்முடைய தமிழ் மொழி. 8 தொகை 10 பாட்டு போன்ற சங்க இலக்கியங்கள். 8 தொகைனா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, இந்த மாதிரி நூல்கள் வரும். 10 பாட்டுனா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, அந்த மாதிரி 10 நூல்கள் கொண்ட நூல்கள் தான் நமக்கு சங்க இலக்கியங்கள். இதை 11 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. 18 நூல்கள், 11 மேல்கணக்கு நூல்கள் 18. இப்போ திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, களவழி 40, கார் 40, இந்த மாதிரியான 18 நூல்களை 11 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க.
அடுத்ததான் நம்ம வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இந்த மாதிரியான காப்பியங்களை கொண்டது நம்முடைய தமிழ்மொழி. அடுத்ததாக தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து தொல்காப்பியம். தமிழன் கிழவியும் அதனோரற்றே என்ற வரிகள் இடம்பெறக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம். இது நீ கருதினை ஆயின், இந்த வரி இடம்பெற்ற நூல் வந்து நமக்கு சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. இது நீ கருதினை ஆயின், இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம், வஞ்சி காண்டம். அடுத்தது எளிய மொழிங்கிற தலைப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இதை வந்து ஒரு ஒன்வர்டாக கேட்கலாம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன கேட்டால் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சொலி எழுத்துக்கள் எதெல்லாம்னா அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் எதெல்லாம்னா ட, ய, ள. இதெல்லாம் இடஞ்சொலி எழுத்துக்கள். அது வந்து வலஞ்சொலி எழுத்துக்கள், இது இடஞ்சொலி எழுத்துக்கள். அடுத்து சீர்மை மொழி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும். சீர்மைனா ஒழுங்கு. இப்போ வந்து பாகர் காயை நம்ம எப்படி சொல்கிறாங்கன்னா, பாகு அல் காய் அப்படின்னு அர்த்தம். பாகுனா இனிப்பு, இனிப்பு அல்லாத காயை பாகற்காய் என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சீரிழமையை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, சீர்மை கூட்டல் இளமைன்னு பிரிக்கிறாங்க. அடுத்தது அதே அந்த பத்தியில் பூவினுடைய 7 நிலைகள் கொடுத்துருக்காங்க. அது எதெல்லாம்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதெல்லாம் பூவினுடைய 7 நிலைகள். இப்போ இதை பற்றியும் நமக்கு வந்து 10ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இந்த பூவினுடைய 7 நிலைகள் வந்து நமக்கு 10ஆம் வகுப்பில் பாவனரின் சொல்வளம் பாடத்தில் நமக்கு இருக்குது. அதனால் இது வந்து ஒருவேளை கேட்கலாம். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் என்பது பூவின் 7 நிலைகள். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து கூட ஒரு ஒன்வேர்டுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து தாள், நெல்லினுடைய இலையை வந்து நாம் தாள்னு சொல்லுவோம். அதே மாதிரி வரகு, அதுவும் நம்ம தாள்னு சொல்லுவோம். நெல்லினுடைய இலையை தாள்னு சொல்லுவோம், வரகினுடைய இலையை தாள்னு சொல்லுவோம். அதே மாதிரி பனை இலையை நம்ம பனை ஓலைன்னு சொல்லுவோம், தென்னை ஓலைன்னு சொல்லுவோம். மல்லியினுடைய இலையை மல்லித்தழைன்னு சொல்லுவோம். கமுகு மரத்தினுடைய இலையை கூந்தல்னு சொல்லுவாங்க, கமுகு கூந்தல். அது மாதிரி கரும்பினுடைய இலையை கரும்பின் தோகை, நாணலுக்கும் தோகை என்று நம்ம வந்து சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து உங்களுக்கு நம்ம வந்து இப்படி கொடுத்துட்டு நெல்லினுடைய இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்வேர்டில் கேட்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2000 ஆண்டுகளாக நம்முடைய பேச்சு வழக்கில் உள்ள தமிழ் சொற்கள் எதெல்லாம், அது வந்து ரொம்ப முக்கியமானது. 2000 ஆண்டுகளாக நம்முடைய வழக்கத்தில் உள்ள தமிழ் சொற்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதல்ல உலகம். 2000 ஆண்டுகளாக உலகம்ங்கிற சொல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சொல் இடம்பெறக்கூடிய நூல்கள் எதுலான்னா தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. இந்த நூல்களில் இந்த உலகம் என்கிற சொல்லானது இடம்பெற்றிருக்கு. எப்போ 2000 ஆண்டுகளாக அந்த உலகம்ங்கிற சொல் வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம். அடுத்தது உழவர்ங்கிற சொல், இது வந்து எதில் இருக்குன்னா நற்றிணையில் இருக்குது. அடுத்ததாக மகிழ்ச்சி என்கிற சொல் வந்து தொல்காப்பியத்திலையும் திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கு. அரசு அப்படிங்கிற சொல் வந்து திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக கூட இது வந்து அமையலாம். 2000 ஆண்டுகளாக நம்முடைய வழக்கத்தில் உள்ள தமிழ் சொற்கள் எதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது உலகம், உழவர், மகிழ்ச்சி, அரசு. இதை வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கனவு பழித்தது. இந்த கனவு பழித்ததுங்கிறதுல நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தொடர் கொடுத்து கண்டிப்பாக வந்து என்ன செய்யலாம், இதை எழுதின ஆசிரியர் யார், இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி நமக்கு வந்து கேட்கலாம். பாருங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. இது ஔவையார் பாடல். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோதான் வந்து அமுக்கி கடல் நீரை முகந்தா கூட ஒரு நாளியோட அளவுக்கு மட்டும்தான் அந்த நீரை, ஒரு நாளியை கொண்டு அந்த நீரை நம்ம வந்து தண்ணி எடுக்கும்போது நாளி அளவுக்கு தான் நமக்கு வந்து என்ன செய்யும், தண்ணீர் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய அந்த பிறவி பயன் அடிப்படையில் தான் நம்மளுடைய எதிர்காலம் அமையுங்கிற அடிப்படையில் அமைந்த பாடல் தான் இந்த ஔவையாருடைய பாடல். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து ஔவையார் பாடிய பாடல். அடுத்ததா நிலம், தீ, நீர், வழி, விசும்பு, இது 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நமக்கு தொல்காப்பியம். நிலம், தீ, நீர், வழி, விசும்பு இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நமக்கு தொல்காப்பியம். அடுத்ததாக கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி.
கடல் நீர் முகந்த அப்படின்னு என்ன அர்த்தம்னா மேகமானது கடல் நீரை முகந்து நமக்கு வந்து என்ன செய்யுது, கார்மேகமாக ஆகி நமக்கு வந்து மழை பொழிகிறது. அந்த சொல் பொருளமைந்த தொடர் இடம்பெற்ற நூல் வந்து நமக்கு கார் 40. கார் 40ங்கிற அந்த நூலில் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக நெடு வெள்ளூசி நெடு வசி பரந்த வடு, இந்த தொடர் வந்து இடம்பெற்றுள்ள இலக்கியம் வந்து பதிற்று 10. இது வந்து பதிற்று 10. நெடிய வெண்மையான ஊசியை கொண்டு தைத்த வடு காயம் அப்படிங்கிற பொருள் அமைந்த இந்த பாடல் இடம்பெற்ற நூல் வந்து நமக்கு பதிற்று 10ல் இடம்பெற்றிருக்கு. அடுத்து கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நமக்கு நற்றிணை. அடுத்தது திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும், இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன புல்லினுடைய அந்த அந்த புல்லினுடைய நுனியில் இருக்கக்கூடிய அந்த பனித்துளியினுடைய அந்த பனித்துளியில் நீண்ட பனை மரத்தினுடைய அளவு காட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கபிலருடைய பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. இது கபிலருடைய அறிவியல் திறனை காட்டக்கூடிய ஒரு பாடல். இது ரொம்ப முக்கியமானது. திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். அந்த புல்லில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பனித்துளியானது மிக நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய அல்லது மிக நீண்ட உயரத்தில் இருக்கக்கூடிய பனையோட அளவை அந்த சின்ன புல்லில் உள்ள நீரில் நம்ம வந்து அந்த துளியில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்ன கபிலருடைய பாடல் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்ம கொடுத்துருக்கிறது சிலப்பதிகார பாடல் கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். அந்த இளங்கோவடிகள் ஒரு சேர மன்னர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இளங்கோவடிகள் சேர மன்னர். இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு இவருடைய காலம். இந்த சிலப்பதிகாரமானது 50 காப்பியங்களில் ஒன்று. நமக்கு தெரியும் சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களில் ஒன்று. இது தமிழினுடைய முதல் காப்பியம் என அழைக்கப்படுகிறது. தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தினுடைய வேறு பெயர்கள் எதுலான்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. மூவேந்தர் காப்பியம் இதெல்லாமே அதுதான். முதல் நாடக காப்பியமும் இதுதான், சிலப்பதிகாரம் தான். இதெல்லாம் என்னுடைய சிறப்புகள். அடுத்ததாக சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நாம இரட்டை காப்பியங்கள்னு சொல்லி அழைப்போம். உங்களுக்கு தெரியும் இரட்டை காப்பியங்கள்னா சிலப்பதிகாரத்தை எழுதினவர் வந்து இளங்கோவடிகள், மணிமேகலையை எழுதினவர் வந்து சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் வந்து நமக்கு இளங்கோவடிகள், மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். இவங்க 2 பேரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரத்தினுடைய கதையின் தொடர்ச்சியாக தான் மணிமேகலையினுடைய கதை தொடர்ச்சி அமைகிறது. அதனால தான் இதை வந்து இரட்டை காப்பியங்கள் சொல்கிறோம். அடுத்ததாக இந்த முதல்ல இயற்கையை வாழ்த்தி நம்ம வந்து நம்முடைய வேற தமிழ் இலக்கிய நூல்களை பார்க்கும்போது இறைவனை வாழ்த்தி தொடங்கக்கூடிய பாடல்களை நம்ம பார்த்துருப்போம். முதலாக இயற்கையை வாழ்த்தி தொடங்கக்கூடிய பாடல்களாக இந்த சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் அமைச்சிருக்காரு. முதல்ல திங்களை வாழ்த்தி திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அமைச்சிருக்காரு. அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என இயற்கையை வாழ்த்தி தொடங்குவதாக இந்த சிலப்பதிகாரம் நமக்கு அமைகிறது. சரி, இதனுடைய சொல்லும் பொருளும் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். முதல்ல கொங்கு அப்படின்னா மகரந்தம். கொங்கலர்த்தார் சென்னின்னு வரும் அந்த பாடலினுடைய வரியில. கொங்கு என்பதற்கு மகரந்தம் என்பது பொருள். திங்கள்னா நமக்கு தெரியும் நிலவு, திங்கள்ங்கிறது நிலவு. அலர்னா மலர்தல். நம்ம வந்து பூவினுடைய 7 நிலைகளில் ஒன்றா பார்த்துருப்போம். அலர்னா மலர்தல். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், அதாவது ஒரு அரசனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஆணை சக்கரம். அடுத்ததாக பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரம்னு அர்த்தம். பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம். மேரு அப்படின்னா இமயமலை. மேருனா இமயமலை. நாம நீர்னா அச்சம் தரக்கூடிய கடல். நாம நீர் வேலி அப்படின்னு சொல்லி இந்த பாடலுடைய வரியில் இடம்பெற்றிருக்கும். அப்படின்னா அது அச்சம் தரும் கடல். அழி அப்படின்னு சொன்னா கருணை. இதுதான் நமக்கு சிலப்பதிகார பாடல்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்கள். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது காணி நிலம். காணி நிலம் பாடலினுடைய ஆசிரியர் வந்து நமக்கு பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை தன்னுடைய 11வது வயதுல எட்டயபுர மன்னனால் வழங்கப்பட்டது. பாரதிங்கிற பட்டம் எட்டயபுர மன்னன் வந்து கொடுக்குறாரு. எந்த வயதுலனா 11வது வயதுல இவர் வந்து கொடுக்குறாரு. இவருடைய மிக முக்கியமான பாடல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இதை வந்து முப்பெரும் காப்பியங்கள்னு சொல்லி நம்ம வந்து அழைக்கின்றோம். இவருடைய பாடல்கள் வந்து வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சொல்லி பாடினவர் யாருன்னு சொல்லி கேட்டால் பாரதியார். அடுத்ததாக இந்த காணி அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் வந்து நில அளவு. காணி நிலம், நிலத்தினுடைய அளவு. சித்தம் அப்படின்னாச்சுன்னா உள்ளம்.
மாடங்கள்னா மாளிகையினுடைய அடுக்குகள். இதெல்லாம் இதில் ரொம்ப முக்கியமான ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிறகின் ஓசை. சிறகின் ஓசை, இந்த சிறகின் ஓசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வருடம் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஒன்வேர்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சிறகின் ஓசையிலேருந்து கண்டிப்பாக ஒன்வேர்டு வந்து அமையும். அதனால் சிறகின் ஓசையை நல்ல தெளிவாக நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு இல்லை 2-3 தடவைக்கு நீங்கள் படிச்சுவிடணும். முதல்ல வலசை போதல் என்றால் என்னென்னா, பறவைகள் வந்து இடமிட்டு இடம் நகர்தலுக்கு பேர் தான் வலசை போதல். பறவைகள் இடமிட்டு இடம் நகர்தலுக்கு பேர் தான் வலசை போதல். இதில் எந்த பறவைகள் வந்து வலசை போகின்றன அப்படின்னு சொன்னால் நீர்வாழ் பறவைகள் தான் நமக்கு வந்து வலசை போகும். சரியா? அடுத்ததாக இந்த பறவைகள் எதை அடிப்படையாக கொண்டு இடம் பெயர்கின்றன அப்படின்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பறவைகள் வந்து இடம் பெயர்கின்றன. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சிறகடிக்காம கடலையும் கூட தாண்டி பறக்கக்கூடிய பறவை எதுனா கப்பல் பறவை. இது சிறகு அடிக்காது, ஆனால் கடலை கூட தாண்டி பறக்கும் பறவை வந்து நமக்கு கப்பல் பறவை. இது தரையே இறங்காம 400 கிலோமீட்டர் வரை பறக்குமா. இந்த கப்பல் பறவை தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்குமா. இந்த இதுக்கு வந்து கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னும் இது வந்து அழைக்கப்படுகிறது. இந்த கப்பல் பறவை வந்து கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து கப்பல் பறவை வந்து சிறகே அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும், தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை வந்து பறக்கும். இதுக்கு பேர் கூளைக்கடா அல்லது கடற்கொள்ளை பறவை அப்படிங்கிறது இதுக்கு மற்ற பெயர்கள். அடுத்ததாக இது ஒரு முக்கியமானது, நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா சக்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற பாடலை பாடியவர் சக்திமுத்த புலவர். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்ததாக தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவிராயின் அப்படின்னு சொல்லி இந்த பறவைகளை பற்றி பாடினவர் யாருன்னா சக்திமுத்த புலவர். சக்திமுத்த புலவர் தான் இந்த பாடலை பாடினவர். இது எதை குறிக்கிறதுனா, வலசை போற இந்த பறவைகளை பற்றி குறிக்கிறது. வலசை போற அந்த பறவைகளை பற்றி அப்போவே சொன்னவர் யாரு அப்படின்னு சொன்னாச்சுன்னா சக்திமுத்த புலவர். ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது இப்போ ஆய்வுல உறுதியாயிருக்கு. அப்போ எங்க இருந்து இந்த செங்கால் நாரைகள் வருகிறது? ஐரோப்பாவிலிருந்து செங்கால் நாரைகள் நமக்கு வருகிறது. அடுத்தது வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழக்கூடிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழக்கூடிய நாடு எதுனா தமிழ்நாடு. அடுத்தது நமக்கு தெரியும், அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. அடுத்து சிட்டுக்குருவி கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். சிட்டுக்குருவி கூடு கட்டிய பின்னால 3 முதல் 6 முட்டைகள் இடும். 14 நாள் அடை காக்கும். 15வது நாள் வந்து நமக்கு குஞ்சுகள் வெளிவரும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்தியாவினுடைய பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. இதுக்கு பின்னாடி உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்காரு. அப்படி பெயரிட்டவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. இவருடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாறு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு இவர் இட்ட பெயர் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி. இதை எழுதியவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. அடுத்தது, இந்த உலகத்திலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை இனம் எதுன்னா ஆர்டிக் ஆலா. கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்தான் ஆர்டிக் ஆலா. இது வந்து கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யுது. அடுத்தது பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. இதுதான் பேப்பர் 1, டெட்டுக்கு பேப்பர் 1க்கு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு முதல் பருவத்தில் உள்ள சில பாடங்களை நம்ம பார்த்துருக்கோம். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.